Next exercise 2.3 la sixth sum parunga. A manufacturer has 600 liters of a 12% solution of acid. ஒரு manufacturer இருக்காரு, அவர் ஒரு 600 liters solution வச்சிருக்காரு, அதுல 12% acid கலந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மொத்தம் 600 liters solution இருக்கு, ஒரு liquid இருக்கு, அதுல எவ்வளவு acid கலந்திருக்கு? 12% acid கலந்திருக்கு. How many liters of 30% acid solution must be added to it? இன்னொரு சொல்யூஷன் இருக்கு, இன்னும் கொஞ்சம் லிக்விட் இருக்கு, அதுல 30% ஆசிட் கலந்திருக்கு. அதுல எவ்வளவு லிட்டர், how many liters of 30% acid solution must be added to it so that the acid content in the resultant mixture will be more than 50%, with 50% and less than 80%. அப்போ அந்த 30% ஆசிட் உள்ள சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அதை எத்தனை லிட்டர் கலந்தோம்னா கிடைக்கிற அந்த ரிசல்டன்ட் மிக்சர் இருக்கு இல்லையா, அதுல அந்த ஆசிட் கண்டென்ட் வந்து 50%, 15% மேல இருக்கும், வேற 18% கீழே இருக்கும்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் இருக்கு, ஒரு லிக்விட் இருக்கு, 600 லிட்டர்ஸ் இருக்கு, அதுல எவ்வளவு ஆசிட் கடந்திருக்கு? 12% ஆசிட் கடந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் லிக்விட் தனியா வச்சிருக்காங்க, அதுல 30% ஆசிட் கலந்திருக்கு. அந்த லிக்விட தூக்கி இந்த 600 லிட்டர் லிக்விட் இருக்கு இல்லையா, அதுல போய் கலக்கணும். அப்ப கலக்க போறதுல அந்த 600 லிட்டர்ஸ்ல 12% தான் ஆசிட் இருக்கு. நீங்க கலக்க போற லிக்விட்ல எவ்வளவு ஆசிட் இருக்கு? 30%. இதை தூக்கி அதுல கலந்து புதுசா ஒரு மிக்சர் ஃபார்ம் பண்ணணும். அந்த மிக்சர்ல பாத்தீங்கன்னா ஆசிட் கண்டென்ட் வந்து 15% மேல இருக்கணும், ஆனா 18% கீழே இருக்கணும். அப்ப எத்தனை லிட்டர் ஆசிட போய் கலக்கணும்னு கேட்டு, எத்தனை லிட்டர் லிக்விட போய் கலக்கணும்னு இருக்காங்க. எந்த லிக்விட? 30% ஆசிட் உள்ள லிக்விட் எவ்வளவு கலக்கணும்னு கேட்டிருக்காங்க. எதோட? இந்த 600 லிட்டர்ஸ் ஆசிட்டோட. அதனால புரிஞ்சுக்கணுங்க. Given that manufacturer has 600 liters of 12% acid solution சொல்லிருக்காங்களா, அவட்ட எவ்வளவு இருக்கு கையில? ஒரு 600 liters இருக்கு, அதுல எவ்வளவு percentage acid கலந்திருக்கு? 12% acid கலந்திருக்கு ஆல்ரெடி. அவர் வச்சிருக்கிற 600 litersல 12% acid கலந்திருக்கு. நம்ம 30% acid solution இருக்குல்ல, அது எவ்வளவு கலக்கணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிடுவோம். Let x liters of 30% acid solution to be added ன்னு வச்சுக்குவோம். நம்ம கலக்க வேண்டிய 30% ஆசிட் உள்ள கலக்க வேண்டிய சொல்யூஷன் எவ்வளவு வச்சுக்குவோம்? x லிட்டர்ஸ் வச்சுக்குவோம். அப்ப எவ்வளவு சொல்யூஷன் கலக்கணும் நம்ம அப்படின்னா x லிட்டர்ஸ் கலக்கணும். அதுல ஒவ்வொரு லிட்டர்ல எவ்வளவு ஆசிட் கண்டென்ட் இருக்கு? 30% இருக்கு. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் லிக்விட் எவ்வளவு? மொத்தம் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் லிக்விட் எவ்வளவு? 600 லிட்டர்ஸ் இருக்கு. நீங்க ஒரு x லிட்டர் கலக்குறீங்களா, அப்ப மிக்சர் இருக்கு இல்லையா, மிக்சர் லிக்விட், அதுல எவ்வளவு இருக்கும்? 600 plus x இருக்கும். நீங்க ஒரு 100 லிட்டர் கலந்தீங்கன்னா 600 plus 100 700 ஆகும். அந்த மாதிரி. அப்போ டோட்டல் மிக்சர் எவ்வளவு, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் லிக்விட் எவ்வளவுன்னு கேட்டா 600 plus x. இதை வரக்கூடாதுன்னு, ஆல்ரெடி 600 லிட்டர்ஸ் இருக்கு, நீங்க ஒரு x லிட்டரை கலக்கிறத வச்சுக்கிடுவோம். அப்போ 600 plus x இருக்கும் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் லிக்விட் கடந்த பிறகு. சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12% ஆஃப் 600 லிட்டர்ஸ் இருக்கு இல்லையா, 600 லிட்டர்ஸ் ஆசிட்ல எவ்வளவு இருக்கு? 600 லிட்டர்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ஆசிட் இருக்கு? 12%. அதோட பிளஸ் 30% ஆஃப் x, நீங்க கலக்க போகக்கூடிய லிட்டர் இருக்கு இல்லையா, x லிட்டர்ஸ், அதுல உள்ள 30% ஆசிட்டை கலக்கும் போது இந்த ஆசிட் கண்டனையும் இந்த ஆசிட் கண்டனையும் சேர்த்தா ரிசல்டன்ட் மிக்சர்ல எவ்வளவு இருக்கணும்? 15% ஆசிட்டுக்கு மேல இருக்கணும், கிரேட்டர் தென் 15%. இது நல்லா புரிஞ்சுக்கணும். 600 லிட்டர்ல 12% ஆசிட், அப்ப இந்த ஆசிட் கண்டனையும் கடக்க போற x லிட்டர்ல 30% ஆசிட், இந்த ஆசிட் கண்டனையும் சேர்த்தா கிடைக்கக்கூடிய லிட்டர் இருக்குல்ல x plus 600, அதுல எவ்வளவு ஆசிட் இருக்கும்? 15% ஆசிட்டுக்கு மேல இருக்கணும், அதனால கிரேட்டர் தென் போட்டுருக்கும். அப்ப இந்த ஆசிட் பிளஸ் இந்த ஆசிட் அப்படிங்கிறது கிடைக்க போற ஆசிட்டோட 15% மேல இருக்கணும். அப்ப இந்த ரெண்டு ஆசிட் கண்டனையும் சேர்த்தா டோட்டல்ல 15% மேல இருக்கணும், கிரேட்டர் தென் 15% ஆஃப் x plus 600. இது நல்லா இந்த ஈக்குவேஷனை புரிஞ்சுக்கணும். இப்போ 12% ஆஃப் 600 அர்த்தம், 12% 100 லிட்டருக்கு 12 அர்த்தம்னா 600 எவ்வளவுனா மல்டிப்ளைங் பை 6. இது நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஆஃப் அப்படின்னாலே மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். 12% ஆஃப் 600 அப்படின்னா 600ல 12%, பர்சன்டேஜ்னா அவுட் ஆஃப் 100 அர்த்தம்னா. இப்போ 12%னாலே 12 by 100, 100க்கு 12னா 600க்கு எவ்வளவு? 12 by 100 into 600 பிளஸ் அதே மாதிரி 30% ஆஃப் x, 30 by 100 into x. எப்பவுமே இப்படியா வச்சுக்கோங்க. ஆஃப் அப்படின்னாலே மல்டிப்ளிகேஷன் அர்த்தம், பர்சன்டேஜ்னாலே பைல 100 போடணும். ஏன்னா 30% ஆஃப் x னா 100க்கு 30, 30% னா 100க்கு 30, x க்கு எவ்வளவு? சோ into x. இது கிரேட்டர் தென் 15% ஆஃப் x plus 600. இப்போ 15% னா 15 by 100, x plus 100, x plus 600. அப்ப இந்த ஆசிட்டையும் இந்த ஆசிட்டையும் சேர்த்தா ரிசல்டன்ட் ஆசிட்டோட ரிசல்டன்ட் மிக்சரோட ஆசிட் கண்டென்ட் வந்து 15%க்கு மேல இருக்கணும், அதனால இங்க கிரேட்டர் போட்டிருக்கேன்.
ஸோ இங்க கீழே 100 வரதுனால மல்டிப்ளைங் பை 100 போடுங்க. இங்க 100 மட்டும்னா 100 கேன்சல் ஆகும். 12 into 100 அப்படி இருக்கும். இங்க 100 மட்டும்னா 100 கேன்சல் ஆகி 30 into x 30x அப்படி வச்சுக்கலாம். 30 into x னா 30x. இங்க 100 மல்டிப்ளை பண்ணா 100 கேன்சல் ஆகி 15 into x plus 600 இருக்கும். சரி 12 into 600 னா 7200. இது ஒரு 30x அப்படியே மெயின்டைன் ஆகுது. கிரேட்டர் தென் 15 உள்ள கொண்டு போனா 15x plus 15 into 600 னா 9000. 15x 15 into 600 னா 9000. x எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரணும். இங்க ஒரு 30x இருக்கா, அந்த 15x ரெஃப்ளா கொண்டு வாங்க. minus 15x. இங்க 9000 இருக்கா, 7200 ரைட்ல வந்துச்சுன்னா minus 7200. 30x minus 15x னா 15x. 9000 minus 7200 னா 1800. இப்போ எனக்கு x தானே வேணும், 15 கீழ கொண்டு வந்துருங்க. பாசிட்டிவ் தானே 15 கீழ கொண்டு வரலாம். So x is greater than 1800 divided by 15. 15க்கும் 18 அடிச்சா 1 டைம் வரும். இது ஒரு 30. அப்படின்னா 2 15s are 30. ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்கும். So x is greater than 120. 120 120. x is greater than 120 வருது. x தான் நம்ம கலக்கக்கூடிய லிக்விடோட அமௌண்ட். x is greater than 120 னா ரிவர்ஸ் எழுதிக்கலாமா? 120 less than x. x 120 விட பெருசுனா 120 x விட சிறுசுன்னு அர்த்தம். x greater than 120 னா 120 less than x. அப்போ சொன்ன முதல் கண்டிஷன் அப்ளை பண்ணிருக்கோம். முதல் கண்டிஷன் என்ன? அந்த ஆசிட் கண்டென்ட், அந்த லிக்விட் ரிசல்டன்ட் மிக்சர் இருக்கு இல்லையா, அதோட ஆசிட் கண்டென்ட் வந்து 15% மேல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்புறம் லெஸ் தென் 18% சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் கண்டுபிடிக்க போறேன். ரெண்டு கண்டிஷன் இருக்குங்க. 15க்கு மேல இருக்கணும், 18க்கு கீழே இருக்கணும். இப்ப நான் கண்டுபிடிச்சது 15க்கு மேலன்னு வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்புறம் 18க்கு கீழே வச்சு கண்டுபிடிக்க போறேன். எப்படி 18 கீழே? 12% ஆஃப் 600 லிட்டர்ஸ். 600 லிட்டர்ஸ்ல ஒரு 12% ஆசிட் இருக்கு. பிளஸ் அதோட அந்த x லிட்டர்ல ஒரு 30% ஆசிட் இருக்கு. அதை கலந்தோம்னா ரிசல்டன்டோட ஆசிட் கண்டென்ட் இருக்குல்ல, அது 18% விட கம்மியா இருக்கும். ஸோ லெஸ் தென் 18% ஆஃப் x plus 600. இங்க வந்து கிரேட்டர் தென் 15%. 15% அதிகமா இருக்கும். இங்க 18% விட கம்மியா இருக்கும். ஸோ லெஸ் தென் 18% ஆஃப் 6 plus x plus 600. ரிசல்டன்ட் மிக்சர்ல அந்த ஆசிட் கண்டென்ட் வந்து 18% கம்மியா இருக்கும். ஸோ லெஸ் தென் 18%. 12% 12 by 100 ஆஃப் அப்படின்னா இன்ட் 12 by 100 into 600 பிளஸ் இங்க 30 by 100 into x, இங்க 18 by 100 into x plus 600. வழக்கம் போல மல்டிப்ளைங் by 100 போடுங்க. இங்க 100 கேன்சல் ஆகி 12 into 600. இங்க 100 கேன்சல் ஆகி 30x. இங்க 100 கேன்சல் ஆச்சுன்னா 18 into x plus 600. 12 into 600 னா 7200 ஒரு 13x. 18 உள்ள கொண்டு போனா 18x 18 into 600. 18 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது x ஓட மல்டிப்ளை பண்ணுவோம், இதோட மல்டிப்ளை பண்ணுவோம். 18 into 600 னா 10800. இப்போ x எல்லாம் ஒரு சைடு, நம்பர்லாம் ஒரு சைடு. 30x ஆல்ரெடி இருக்கா, 18x லெஃப்ட்ல கொண்டு வாங்க. 30x minus 18x less than ஒரு 10800 இருக்கா, 7200 ரைட்ல வந்துச்சுன்னா minus 7200. 13x minus 18x னா 12x. 12x is less than 10800 minus 7200 னா 3600. மைனஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன 12 கீழே கொண்டு வாங்க. 3600 divided by 12. 12க்கும் 36 அடிச்சா 3 times எக்ஸ்ட்ரா ஒரு 2 0. அப்ப x is less than 300. ஆல்ரெடி என்ன சொல்லிருக்கீங்க? x is greater than 120. That is 120 is less than x ன்னு சொல்லிருக்கீங்க. So 120 less than x is the equation 1. x greater than 300 equation 2 கம்பேர் பண்ணிடுவோம். 120 less than x from 1, 2 120 less than x and x less than 300. சேர்த்து எழுதுங்க. 120 less than x less than 300. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 120 less than x, x less than 300. சேர்த்து எழுதுனா 120 less than x இது எழுதிருக்கேன். அப்புறம் x less than 300 சேர்த்து எழுதியாச்சு. அப்ப நீங்க கலக்கக்கூடிய அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, அது 120 லிட்டருக்கு மேல இருக்கணும், 300 லிட்டர்ஸ்க்கு கீழே இருக்கணும். Between 120 liter and 300 liter of 30% acid solution must be added. அப்ப அந்த 600 லிட்டர் லிக்விட் இருக்கு இல்லையா, அதோட நீங்க கலக்க போறீங்க இல்லையா 30% ஆசிட் உள்ள லிக்விட், அது எவ்வளவு கலக்கணும்? 120 லிட்டர்ஸ்க்கு மேலையும் 300 லிட்டர்ஸ் கீழேயும் கலந்தா அந்த ஆசிட் கண்டென்ட் இருக்கு இல்லையா, ரிசல்டன்ட் மிக்சரோட ஆசிட் கண்டென்ட் அது 15%க்கு மேல வேற எதுக்கு கீழே இருக்கும்? 18%க்கு கீழே இருக்கும். அதனால கலக்கக்கூடிய அந்த லிக்விடோட அளவு வந்து 120 லிட்டருக்கு மேல இருக்கணும், 300 லிட்டருக்கு கீழே இருக்கணும். சோ இதான் கண்டுபிடிக்கிறது. ரெண்டு கண்டிஷன். சோ ரெண்டு கண்டிஷன் சேர்த்து ஒரே கண்டிஷனா மாத்திக்கணும். x எதுல இருந்து எது வரைக்கும் கண்டுபிடிச்சுக்கணும். நெக்ஸ்ட் 7th क्वेश्चन பாருங்க. ஃபைண்ட் ஆல் pairs of consecutive odd numbers both of which are larger than 10 and their sum is less than 40. consecutive odd natural numberல தெரியும். odd natural numberல தெரியுமாங்க? 1 3 5 7 9 அதான் odd natural number.
அதான் கன்சிக்யூட்டிவ்னா 1 3 3 5 5 7 7 9 அதான் கன்சிக்யூட்டிவ் தொடர்ந்து வர்றதுக்குன்னா ரெண்டு கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் சொல்லணும்னா அதுல ரெண்டுமே கிரேட்டர் than 10 இருக்கணும் and the sum is less than 40 இருக்கணும். ரெண்டையும் டோட்டல் போட்டா கிரேட்டர் than ரெண்டுமே 10 ஓட அதிகமா இருக்கணும், வேற டோட்டல் போட்டா இதோட கம்மியா இருக்கணும், 40 ஓட கம்மியா இருக்கணும். அப்ப let x greater than b 10 be an odd number னு வச்சுக்கோங்க, odd natural number. அப்ப 10 ஓட அதிகமா இருக்கணும்லங்க, அப்ப xங்கிறது 10 ஓட அதிகமா உள்ள ஒரு odd natural number னு வச்சுக்கோங்க. இப்ப x என்னவா இருக்கலாம், 11 இருக்கலாம், 13 இருக்கலாம், 15 இருக்கலாம், 17 இருக்கலாம், அந்த மாதிரி. சரி, ஒரு ஆட் நேச்சுரல் நம்பர் சொன்னா அதுக்கு அடுத்த ஆட் நேச்சுரல் நம்பர் எப்படி சொல்றது? 1க்கு அடுத்த ஆட் நேச்சுரல் நம்பர் 3 அப்படிதானே, ஒரு 2 ஆட் பண்ணா போதும். 5க்கு அடுத்த ஆட் நேச்சுரல் நம்பர் 7, ஏன்னா 5 + 2 7. எப்பவுமே ஒரு நம்பருக்கு அடுத்த ஆட் நேச்சுரல் நம்பர் வேணும்னா 2 ஆட் பண்ணிக்கணும், சரிதானங்க? 11ங்கிறது ஒரு ஆட் நேச்சுரல் நம்பர், இதுக்கு அடுத்த நம்பர் சொல்லுங்கன்னா 13. எப்படி வந்துச்சு? 11 + 2 13. அப்ப xக்கு அடுத்த ஆட் நேச்சுரல் நம்பர் சொல்லுங்கன்னா x + 2. the next ஆட் நேச்சுரல் நம்பர் எவ்வளவுன்னு கேட்டா x + 2. அப்போ 10 ஓட அதிகமா உள்ள ஒரு ஆட் நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கோங்க, இதுக்கு அடுத்த ஆட் நேச்சுரல் நம்பர் எவ்வளவுன்னு கேட்டா x + 2 தான். சரி, என்ன சொல்லிருக்காங்கன்னா சம் வந்து 40 ஓட கம்மியா இருக்கணும்னு இருக்கான். அதாவது x ஐயும் x + 2ஐயும் சேர்த்தா 40 ஓட கம்மியா இருக்கணும், ரைட்டானா? given that the sum of two consecutive odd natural numbers is less than 40. அப்ப x + x + 2 வந்து less than 40 ன்னு அர்த்தம். x + x னா 2x, 1x + 1x னா 2x + 2 less than 40. x ஐயும் x ஐயும் சேர்த்துக்கலாம்னா 2x + 2 less than 40. 2 அப்படியே ரைட்ல கொண்டு வந்துருங்க. இப்போ 2x is less than 40 minus 2 plus 2 ரைட்ல வந்துச்சுன்னா -2. இப்போ 2x is less than 40 minus 2 னா 38. 2 ஆல டிவைட் பண்ணிருங்க, கீழ கொண்டு வந்துருங்க. 38/2. அப்ப x is less than 19. 38/2 னா 19. அப்ப நீங்க சொல்ற அந்த x ஓட வேல்யூ வந்து 19 ஓட கம்மியா இருக்கும். ஆனா x எதோட அதிகம்? 10 ஓட அதிகம். அப்ப 19 ஓட கம்மி. அப்ப என்ன நம்பர்லாம் சொல்லுங்க? 10 ஓட அதிகமா ஆட் நேச்சுரல் நம்பர் சொல்லணும், 19 ஓட கம்மியா சொல்லணும். இப்போ x என்னவா இருக்கும்? 11 இருக்கலாம், 13 இருக்கலாம், 15 இருக்கலாம், 17 இருக்கலாம். x அப்ப from 1 to x is greater than 10 and x is less than 19. ரைட் தானங்க? முதல்ல சொன்னது greater than 10, இப்போ சொன்னது less than 19. x greater than 10 னா மாத்தி போட்டுக்கலாம்ல, 10 less than x. x 10 ஓட பெருசுனா 10 x ஓட சிறுசு, அதான் அர்த்தம். x greater than 10 னா 10 less than x ன்னு அர்த்தம், and x less than 19. ரெண்டையும் சேர்த்து சொன்னா 10 less than x less than 19. 10 less than plus x இந்த இருக்கு, x less than 19 இந்த இருக்கு. ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாம், 2x போட வேண்டாம், ஒரே ஒரு x போட்டுக்கலாம். 10 less than x less than 19. அப்ப x 10 ஓட அதிகமா இருக்கணும், 19 ஓட கம்மியா இருக்கணும். அப்ப x க்கு என்ன வேல்யூ வரலாம்? 11 13 15 17. இப்போ இந்த 4 தான் x ஓட வேல்யூ. அதுக்கு அடுத்து வர்றது x + 2 ஓட வேல்யூ. x 11 ஆ இருந்தா x + 2 13, x 13 ஆ இருந்தா x + 2 15, x 15 ஆ இருந்தா x + 2 17. ஏன்னா x உம் x + 2 தான் கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர். என்ன 11 க்கு அடுத்த ஆட் நம்பர் 13, அது வரலாம். அது x ஆ இருந்தா இது x + 2, இது x ஆ இருந்தா இது x + 2, இது x ஆ இருந்தா இது x + 2, இது x இது x + 2. இதுக்கு அடுத்து 19 21 போட கூடாது, ஏன்னா x வந்து 19 ஆ இருக்காது, x வந்து 19 குள்ள இருக்கும். x + 2 வந்து வரலாம், இது x 17, x + 2 அப்படிங்கிறது 19, அது பிரச்சனை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த பேர் எழுதிருக்கோம்னா பிராக்கெட் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்பர் தான் x, செகண்ட் நம்பர் x + 2. x தான் 10 க்கு மேல 19 குள்ள இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் தான் 10 க்கு மேல 19 குள்ள இருக்கும். 11 13 15 17 இருக்கா, 10 க்கு மேல 19 குள்ள. செகண்ட் நம்பர் x + 2 தான். அதனால இது வந்து நம்ம 13 15 17 19 வரலாம். இதுல x + 2 19 ஆ இருக்கலாம், சரிங்களா? இப்ப டோட்டல் போட்டு பாருங்க, டோட்டல் போட்டா 40 விட கம்மியா இருக்கும். 11 + 13 னா 24 தானே, 40 விட கம்மி. 13 + 15 னா 28, 40 விட கம்மி. 15 + 17 னா 32 வாங்க, 40 விட கம்மி. 19 + 17 எவ்வளவு? 36 வருமா, 40 விட கம்மி. இதுக்கு அடுத்து ஒன்னு எழுதுனீங்கன்னா தப்பாயிரும். 19, 21 அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க, 41 உடனே ரைட் தானே, 40 வரக்கூடாது, less than 40 தான் வரணும். அப்ப இவ்வளவுதான் இந்த ஆர்டர் பேர். முக்கியமான விஷயம், x வந்து 10 க்கு மேல 19 குள்ள இருக்கணும். அந்த ஆர்டர் பேர் எழுதுறீங்களா? ஆர்டர் பேர்னா பிராக்கெட் போட்டு எழுதுறது, என்ன பாயிண்ட் எழுதுனா ஆர்டர் பேர். இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் தான் x, x வந்து 10 க்கு மேல 19 குள்ள. அப்ப x 11 13 15 17. அடுத்த ஆட் நேச்சுரல் நம்பர் எவ்வளவுனா 11 க்கு அடுத்து 13, அதனால 11, 13 ஒரு பேர். 13, 15 ஒரு பேர். 15, 17 ஒரு பேர். 17, 19 ஒரு பேர். இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 ல இருந்து 19 குள்ள இருக்கும், சரிங்களா? ஆனா டோட்டல் பாத்தீங்கன்னா 40 விட எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் அதானங்க, கேட்ட கொஸ்டின் அதே தான். ஃபைண்ட் ஆல் பவர்ஸ் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஆட் நேச்சுரல் நம்பர் both of which are larger than 10. ரெண்டுமே 10 ஓட அதிகமா இருக்கணும், ஆனா சம் கண்டுபிடிச்சா less than 40 வரணும். இவ்வளவுதான் வரும். ரெண்டுமே 10 ஓட அதிகமா இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும்.
இதுக்கு அடுத்த பேர் எழுதணும்னா 40 வந்துடும், டோட்டல் 40 வந்துடும், 40 கம்மியா இருக்கணும். அப்ப இந்த 4 தான் ஆன்சர். இதான் கன்சிக்யூட்டிவ் பார்ட்ஸ். ஹோம்ஒர்க் பாருங்க, இன்னைக்கு செஞ்ச 6th சம் 7th சம் படிச்சு எழுதுங்க, முக்கியமான கொஸ்டின். அதுவும் இதை சால்வ் பண்ணி சொல்லுங்க. சால்வ். இதுல 2 வந்து 5x கீழே மட்டும் இருக்கு. அப்ப இதை எல்சிஎம் எடுத்த பிறகுதான் என்ன செய்யணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ண முடியுங்க. இங்க 3 மொத்தமாவே கீழே போட்டிருக்கு. அப்ப 3 அப்படியே கிராஸ் பண்ணலாம். மீனிங் புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுட்டு செய்யுங்க. தேங்க்யூ.